அக்யூப்ரெஷர் பாயிண்டில் ஒரே ஒரு சிங்கிள் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட டார்கெட்டில் வந்து மெயினாக அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை வந்து அவங்களால பண்ணவே முடியலை, அந்த கிரேவிங்கை வந்து கட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட கிரேவிங்கை கட் பண்ணதுக்கும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்குமான ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் நம்மளோட காதோட இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த டிப்பில் இப்படி டீப்பாக ப்ரெஷர் கொடுங்க, 2 காதிலுமே பண்ணுங்கள். ஒரு டீப்பாக பண்ணும்போது லைட்டாக நமக்கு பெயின் இருக்கும், ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இது பண்ணுறதோடு சேர்த்து, ஆனால் இது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் வெயிட் லாஸ் ஆகுமானா இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த ஃபுட்டு மேலே இருக்க கிரேவிங்கை டெஃபினட்டாக கட் ஆகும். ரெகுலராக பண்ணி பாருங்கள். அதோடு சேர்த்து நீங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுனா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு நீங்கள் என்ன தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு மெடிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் கிடைக்கல அப்படின்னா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், வேறு ஏதாவது ப்ராப்ளம், ஹார்மோனல் இன்பேலன்ஸ், அந்த மாதிரி தூக்கமின்மை, இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஷன் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும், அதனால கூட இது ட்ரை பண்ணாமல் இருக்கும். இதில் சைடு எஃபெக்ட் இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம்.